அவ்வளோ ஒன்றும் இல்லை. படம் எதிர்பார்த்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம். பங்கம் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தயவுசெய்து பாத்துறாதீங்க யாரும். வேற லெவல், மொக்க லெவல். இந்த மாதிரிலாம் படத்தை டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம் யாருமே. நெக்ஸ்ட். ஸோ இந்த கதையை நெல்சன் அவர்கள் இவருக்கு வெற்றியாக கொடுத்துருக்காரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இயக்குனராக இந்த திரைப்படத்தில் தோத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட். 96 மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அந்த லெவலில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வராதிங்க. அது மாதிரி ட்ரை பண்ணார். எனக்கே கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும் அப்படி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் விளாகில் சிம்பனி வச்ச மாதிரி ஆகிடுச்சு கடைசியில். இந்த விஜய் சித்து விளாகில் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் அந்த பரிதாபங்களை 2 ஸ்பூனு, இந்த ஜல்லிக்கட்டு பற்றிலாம் பேசியிருந்தார். எனக்கு அது உண்மையிலே கிரிஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு. தேவையில்லாமல் இப்போ இவருக்கு ஒரு பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேசிகிட்டே இருக்காங்க ப்ரோ. தலைவலிக்குது. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. எதுக்கு தான் பேசுறீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.